எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை ஆண்டாளருடைய திருப்பாவையில் 8வது பாசுரத்தை பார்க்கலாம். 8வது பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய மாவாய் பிளந்தானை மல்லரையும் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரையும் மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோ ரொம்பாவாய். இது பாட்டு. இந்த பாட்டுக்கு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் கீழ்வானம் வெள்ளென்றது அது ஆகு பெயருது. வெள்ளுன்றது ஒரு காரியத்தை குறிக்கிறது, அவ்வளோதான். வெள்ளுனா வெள்ளையா வெளுக்கிறது இல்லையா, அது வெள்ளு. சுள்ளுன்னு இப்போ விழறான்னு சொல்கிறோம் இல்லையா, சுள்ளுன்னு விழறான், சுள்ளுன்னு எரியறது சொல்கிறோம் இல்லையா. சுள்ளுனா அதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆனால் சுள்ளுனா என்னன்றது நமக்கு புரியுது, அதுதான் ஆகு பெயர். கீழ்வானம் வெள்ளென்று, வெள்ளை முன்னாடி வெளிச்சம் வெளியில் வரதான் வெள்ளென்று வேலை வந்துருதான். கீழ்வானம்ன்றது கிழக்கு திசையில் இருக்க வானம், வெளிச்சமாயிட்டான். எருமை சிறுவீடு, எருமைன்றது மாடு, இடையர்கள் வச்சிருக்க மாடு எருமை. சிறுவீடு மெய்வான், சிறுவீடு மெய்வான்றது என்னன்னா, சிறுவீடுன்றது என்னன்னா, எப்பயுமே அந்த விடிய காத்தால முதல்ல என்ன பண்ணுவா, மாட்டை வெளியே அவுத்துன்னு போடுவா, தன்னுடைய சொந்த மனையில் கொஞ்சம் மேய விடுவா. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நம்ம சொந்த மனையில் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஓட்டின்னு போவான். அப்படி போனால் அவளுக்கு பால் நிறையா கறக்குன்றதும், அவளுடைய சொந்த மாடு அவளுடைய சொந்த மனையில் முதல்ல ஆரம்பிச்சோன்றதும், மேய விடத்துக்கு ஆரம்பிச்சோன்றதும் ஒரு கணக்காகும். அதனால அதை என்ன பண்ணுவா, அவளோட சொந்த வீட்டில் சொந்த மனையில் மேய விடுவா. அதுதான் சிறு வீடுன்றது, அதுதான் சொந்த மனையில் மேய விடுறது தான் சிறு வீடு மெய்வான். ரெண்டாவது என்னன்னா, விடிய காத்தால இந்த பனி தண்ணி இருக்கும் புல்லு மேலே, அந்த தண்ணியோடு சேர்த்து மாடுகள் மேய்ச்சதுன்னா அதுக்கு ரொம்ப ஆரோக்கியம். தண்ணி கூடயே இருக்கிறதுனால ஈஸியாக குழையும் பில்லு வாயில். அது போட்டு கொதப்பும் போது ஈஸியாக குழையும், அதுக்கு ஈஸியாக இருக்கும் மேயறது. நிறைய மேயும், நல்லா ஃபாஸ்ட்டாக மேயும். அதனால் அந்த பனித்துளி சேர்ந்து இருக்கிற அந்த பில்லை மேயறதுக்கு மாட்டை ஓட்டின்னு போகலாம். அதே மாதிரி தன்னுடைய மனையில் முதல்ல கொஞ்சம் மேய விட்டு ஓட்டின்னு போகலாம். அதுதான் சொல்கிறாங்க, மேய்வான் சிறுவானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அந்த மாதிரி மேய்க்கிறதுக்காக அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு தான் மாட்டை ஓட்டிட்டு கிளம்பிடுத்தான். பரந்தனகான்னா கிளம்பிடுத்து, போயிடுத்துன்னு அர்த்தம். மிக்கு உள்ள பிள்ளைகளும், அது வேற இது வேற, அதோட முடிஞ்சு போச்சு. பரந்தனகான் மிக்கு உள்ள பிள்ளைகளும், பிள்ளைகளும் இந்த இடத்துல பெண் பிள்ளைகளை சொல்றார். மிக்கு உள்ள மீதி இருக்க பெண்கள்லாம் போவான். அவள்லாம் என்ன பண்றா, பெருமாள் செய்வது கோயிலுக்கு போயிட்டு இருக்கலாம். போவான் போகின்றாரு, அப்படி போறவாளை போகாமல் காத்து, அவளை போக வேண்டாம் இங்கே வாங்க அப்படின்னு அவங்கள இங்கே அவங்க இவர்கிட்ட இவாகிட்ட ஆண்டாள்கிட்ட கூப்பிட்டு போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகாதீங்க இவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா, இவ்வளோ எழுப்பி இவ்வளோ கூட்டின்னு போகணும், போகாதீங்கன்னு வழியில் தடுத்து நிறுத்தி போகிறவாளையெல்லாம் கூப்பிட்றாளாம். அது சொல்றா, இங்கே போகின்றாரை போகாமல் காத்து பகவிடாமல் அவளை தடுத்து நிறுத்தி இப்படி கூப்பிட்டு உன்னை கூவான், உன்னை கூப்பிட்டு எழுப்புறோம், கூவான் வந்து நின்றோம், இங்க நாங்க உனக்காக நிக்கிறோம் அப்படின்றது சொல்றாரு இந்த இடத்துல. அதே மாதிரி கோது களமுடைய அந்த 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 இது என்னன்னா, கோதுன்னா குற்றம், களம்னா உடல், நம்மளோட உடல் தான் களம். கோதுன்னா களம், குற்றமுடைய உடல். என்னன்னா அவ்வளவு நேரம் தூங்குறதான், அவள் தூங்கிட்டு இருக்கலாம். அதனால குற்றமுடைய உடலை சுமந்துட்டு இருக்க, நீ தூங்கிட்டு இருக்கிறதுனால அதை பண்ணக்கூடாது, எழுந்துருன்றா. குற்றமுடைய உடலை தூங்கிட்டு இருக்கவளே, சுமந்துட்டு இருக்கவளே, குற்றமுடைய உடலை சுமந்து கொண்டு படுத்துட்டு இருக்கியே, மனசு கிருஷ்ணன்கிட்ட இருக்கு, உடல் தூங்குறதுக்கு கேட்கறது, அதுதான் குற்றமுடைய உடல்ன்ற. அந்த இடத்துல கோது களமுடைய அந்த அது மாதிரி உடலை உடவுளே எழுந்துருன்றா. எதுக்கு எழுந்துக்க சொல்றான்னா, மாவாய் பிளந்தானை. மாவாய்னா பெரிய வாய். கேசி என்ற குதிரையை வாயை அப்படியே பொழந்து எடுத்தாராம். அதே மாதிரி அகாசுரன்னு ஒருத்தன் கொக்கு வடிவில் வந்தானான்.
இவ்வளோ பெருசு அதனோட நார வடிவில் அப்படி வாய் திறந்தா அவ்வளோ பெருசு வாய் பெரியும். அப்படியே ஒரு காலில் கீழ் பக்கத்தில் கீழ் இதை அழகை மிதிச்சுட்டு மேலே அழகை அப்படியே இழுத்துக்கு வச்சுட்டு வரான். அதே மாதிரி கேசின்ற குதிரையை பிடிச்சி 2 கையாலே வாயை அப்படியே பொழந்துட்டு வரான். மேலே ஒரு கை கீழே ஒரு கை வச்சு. அதுதான் இங்கே சொல்கிறேன், மாவாய் பிளந்த அணை. அந்த மாதிரி பெரிய வாயை பிளந்தவனை மல்லரையும் மாற்றிய. மல்லரையும் மாட்டியன்னா கொன்றன்னு அர்த்தம். மல்லரையும் மாட்டிய. மல்லர்னா யாருன்னா கிருஷ்ணன் போகும்போது கம்சன் வந்து 2 மல்யுத்த வீரர்களோட சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறான். அவளை அனுப்புகிறான் கிருஷ்ணன்கிட்ட சண்டை போடுறதுக்கு. கிருஷ்ணன் வந்து மல்யுத்த அந்த அந்த மேடை இருக்க அந்த மேடையை கூப்பிடுவான். கூப்பிடும்போது கம்சன் ரகசியமாக சொல்லியிருப்பான், இந்த பசங்க வந்து சண்டை போடும்போது எங்களை கொல்லுடு, சண்டையா நினைக்காத, சண்டையில் கொல்லக்கூடாது, அடிக்கணும், அவ்வளோதான், தோத்துட்டேன்ட்டா விட்டுறணும், ஆனால் விடாத, மாட்டிட்டா உன் கையில் மாட்டினா உடனே பிடிச்சி கொன்னுடு, நாங்கள் வந்து சண்டையில் செத்து போயிட்டான்னு சொல்லிடுறோம் அப்படின்னு நிஜமாவே கொன்னுடுன்னு சொல்லி வச்சுருப்பான். அந்த மாதிரி முஷ்டிகனும் அந்த முஷ்டிகனும் சாணூரனும் இவன் 2 பேரும் பிடிச்ச உடனே பிடிச்சி நசுக்கிறான். இவளை கொல்றதுக்கு வரவன் ட்ரை பண்ணுறான், வேகமாக அடிக்கிறான்றது தெரியுது. அது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், ஒரே ஒரு குத்து தான் குத்துறார். ஒரு குத்து தான். இந்த சாணூரன்றவனை ஒரே குத்து குத்துறார், அப்படியே விழுந்துடுறான். அதனால் முடியல, தெரியுது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான்னு. அதனால் ஓங்கி ஒரே ஒரு குத்து தான் குத்துறாரான். குத்தின உடனே கீழே விழுந்துடுறான், செத்து போய்ட்றான். வாயில் ரத்தம் வந்துடுது மாரில் குத்தின உடனே. மாரில் குத்தின உடனே அந்த நெஞ்சம் அந்த ஏரியா இருக்கே, அந்த ஏரியாவே அப்படியே கூழ் மாதிரி ஆகிடுதும். ஆகிட்டு ரத்தம் கொட்டுறதான். அதுதான் சாணூரன் மல்லரையும் மாட்டிய பாவாய் எழுந்திராய். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், அதை விட்டனே. பாவாய்ன்றது வந்து பெண்ணே. போது களமுடைய பாவாய், குற்றமான உடம்பை சுமந்து படுத்துட்டு இருக்கிற பெண்ணே, குற்றமுடைய உடம்பு சுமந்து படுத்துட்டு இருக்கிற பெண்ணே. தூங்குறதுனால குற்றமுடைய உடம்புன்றா, ஏன்னா உடம்பு கேட்கல எழுந்திருக்கிறதுக்கு, அதுக்காக. பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு கூவால் வந்து கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், அப்படிப்பட்ட பாவையை எழுந்திரு, பாடி பறை கொண்டு. பறைன்றது வந்து அருளை வேண்டின்னு அர்த்தம். பறைனா அருள். இந்த இடத்துல பாடி பறை கொண்டுன்னா கிருஷ்ணன் பெருமாளை பாடி, கிருஷ்ணனை பாடி அவருடைய அருளை வேண்டி. நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், அதை சொல்கிறேன். பாடிப்பறை கொண்டு மாவாய் பிறந்தாலும் மலரி மாட்டிய தேவாதி தேவனை பாடிப்பறை கொண்டு நாம் சென்று நாம் சேவித்தால்னு வரணும். இது பாட்டுக்காக முன்னாடி நடுவில் வந்திருக்கு, அந்த சென்டென்ஸ் மாறி வந்திருக்கு. பாவாய் எழுந்திராய் மாவாய் பிளந்தானை மல்லரையும் மாட்டிய தேவாதி தேவனை பாடிப்பறை கொண்டு சென்று நாம் சேவித்தால் அப்படி வரணும். அது மாதிரி இந்த இடத்துல வந்து பாடிப்பறை கொண்டுன்னா நம்ம பாடி அவருடைய நிறைகளை சொல்லி அவருடைய அருளை வேண்டி. மாவாய் பிளந்தானை மல்லரையும் மாட்டிய. இப்போ இந்த கேசுகின்ற குதிரையை கொண்டுட்டு மல்லர்களாகிய சாணூரனையும் முஷ்டிகனையும் கொண்ட அந்த தேவ அதிபதி, தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவன். அதுதான் தேவாதி தேவன்றாலே, தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவாதி தேவன். அதுதான் அவன் தான் சொல்கிறார், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய தேவன். தேவா அதின்னு தேவாதி அப்படியே தேவர்களுக்கு அதிபதியாக அர்த்தம். தேவர்களுக்கு அதிபதியாகிய தேவன், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நம்ம போய் சேவித்தோம்னா ஆவாவென்று. ஆவான்றது என்னன்னா அவங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள். ஆவாவென்று. ஆவா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நின்று கேட்கறது ஆசையாக நீங்கள் என்ன பண்ணு கேட்குறீங்கன்றதை பார்த்து ஆராய்ந்து அருளையிலோ எம்பாவாய். ஆராய்ந்து அருள் செய்வாராம் பெருமாள். ஆராய்ந்துன்னா நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு தேவைதானா, உங்களுக்கு இது நல்லது தானே அப்படின்னு அதை பார்த்துட்டு நமக்கு நம்ம என்ன நம்மெல்லாம் ஆயர்குல திரும்பிகள் ஆயர்குல பெண்கள்லாம் வந்து அவ்வளோ கவுடு சூது இல்லாதவா, ஒரு வினையெல்லாம் தெரியாது. அதனால் அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சு கேட்குறாளா, தெரியாமல் கேட்கறா, தெரியாமல் ஏதாவது வேணும்னு அவள் கேட்குறது அவளுக்கு கெட்டது கொடுக்குமா நல்லதை கொடுக்குமா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதில் நல்லது கொடுக்குறதா பார்த்து அந்த அருளை கொடுப்பாராம். அதனால தான் நான் ரங்கநாதன் போகும்போது கூட சொல்லுவேன், நான் எப்போ எந்த பெருமாட்டையும் எனக்கு இதை கூட அது கூடன்னு கேட்கறதே கிடையாது. நிர்மலம் ஸ்படிகாஸ்திரம் தான், அப்படியே நிர்மலமாக நின்று சேவிப்பேன். எனக்கு எது நல்லதுன்றது அவருக்கு தெரியும், அவர் பார்த்து பண்ணுவார். அதுதான் நான் ரங்கநாதன்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி. அதுதான் இந்த இடத்துல அருளையிலோ ஆராய்ந்து அருளையிலோன்னா அருள்வார்னு அர்த்தம். எம்பாவாய், பிள்ளைகளே பெண்களே வாங்க காத்தாய் நோக்கலாம்னு கூப்பிடுறா. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.